ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அருமையான ஜாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் இந்த சுகமளிக்கும் செய்திக்குள்ளாக உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். நாம் தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இறங்கி வரும். கர்த்தர் அபிஷேகம் இறங்கி வருகின்ற பொழுது அந்த அபிஷேகம் நுகத்தை முறித்து போடும். உங்களுடைய வியாதிகள், சோர்வுகள், பலவீனங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் துடைக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு கூட என்னோடு கூட பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடுங்க. தேவன் மகிமையான ஒரு தேவன், உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். பாடலாம். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் உன்னை கைவிட மாட்டார். இயேசு நம்மை கைவிட மாட்டார், இயேசு நம்மை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. பெரும் காற்று வீசிற்று, கடும் புயல் வந்தது, இயேசு நம்மை கைவிடவில்லை. இயேசு உன்னை கைவிடவில்லை, இயேசு உன்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் உன்னை கைவிடவில்லை, அவர் நம்மை கைவிடவில்லை. இயேசு நம்மை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் நம்மை கைவிடவில்லை, இயேசு நம்மை கைவிடவில்லை. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் கரம் பிடித்தவர். எல்லா விபத்துகளுக்கும், எல்லா விதமான சோதனைகளுக்கும், வியாதிகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து இன்றைக்கு ஜீவனோடு நம்மை ஆண்டவர் பூமியில வைத்திருக்கிறார். எங்களுக்கு அவர் ஜீவனுள்ள தேவனாயிருந்து பாதுகாத்ததினாலே உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் ஆண்டவர் ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்ததினாலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஜாய் டிவி நிறுவனர் பிரதர் செல்வின் அவர்களும் சொன்ன அநேக மக்கள் செய்திகளை கேட்கிறார்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று. அதனால்தான் நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து உங்களுக்காக வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வந்து நாங்கள் தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு இந்த கைவிடாத இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த உலகத்திலே மனிதர்கள் கைவிடலாம், நீங்கள் நம்பினவர்கள் கைவிடலாம், ஆனால் கைவிடாத ஒரு நேசர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்கள் கரத்தை பிடித்தவர் முடிவு வரையந்தம் உங்களை பரலோகத்தில் சேர்க்கிறவரை அவர் கைவிடவே மாட்டார். நீங்கள் 100க்கு 100 அவர் மேல நம்பிக்கை வைங்க,
விசுவாசம் வைங்க. இதுவரை நீங்க அவர் மேல் விசுவாசம் வைக்காமல் அவிசுவாசியாக இருந்து பலவீனராக நீங்க இருப்பதை காட்டிலும் அவர் மேல் விசுவாசம் வைத்து அந்த பலவீனம் அந்த வியாதியிலிருந்து சுகத்தை பெற்று கர்த்தருக்காக சாட்சியாக வாழுங்களேன். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இதுவரை நான் நம்பிக்கை விசுவாசம் இயேசு மேல் வைக்கல, இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இயேசுதான் கைவிடாதவர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. பெரிய மாற்றத்தை நீங்க ஒரு வாரத்தில், 2 வாரம், 3 வாரம், ஒரு மாதத்தில் நீங்க பார்க்கலாம். அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவரை போல இந்த பூமியில இரக்கமுள்ள தேவன் ஒருவரும் கிடையாதுங்க. உங்க நம்பிக்கை அவர் மேல் நீங்க வச்சு பாருங்க. அவர் இரக்கமுள்ள தேவனாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. புலம்பல் 3வது அதிகாரம் வசனம் 22 அவருடைய இரக்கங்களுக்கு ஒரு முடிவில்லை. தேவனுடைய இரக்கத்திற்கு முடிவே கிடையாதாங்க. இந்த உலகம் இருக்கிறவரை பாருங்க, இந்த பூமி இருக்கிறவரை அவருடைய இரக்கங்களுக்கு ஒரு முடிவில்லை என்று சொல்லி புலம்பல் 3வது அதிகாரம் 22 பார்க்கிறோம். அவர் உன்னை இரக்கங்களால் முடிசூட்டுகிறார் என்று சங்கீதம் 103வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கலாம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் வசனம் 6 கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு உண்மையுள்ள ஒரு தேவன், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகாதய உள்ளவர், சத்தியமுள்ள ஒரு தேவனை நம்ம வணங்குகிறோம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் இரக்கங்களின் பிதா என்று சொல்லி 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் எபிரேயர் 4வது அதிகாரம் வசனம் 14 இரக்கம் பெற தைரியமாய் கிருபாசன தண்டை கிட்டி சேருவாயாக. தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு கிருபாசன தண்டை தைரியமாய் நம்ம கிட்டி சேர வேண்டுமாம். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு மனதுருக்கம் உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய் உங்களுக்கு அவர் என்ன செய்றார், உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இரக்கத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பகுதியிலிருந்து இன்றைக்கு நான் எடுத்து சொல்ல இருக்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் வசனம் 1 முதல் 9 நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலிலே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் இருந்தது. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புகளுடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா என்பதை இந்த யோவான் 5வது அதிகாரம் வசனம் 1 முதல் 9 நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு இரக்கமுள்ள ஒரு தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு ஒரு நாள் ஒரு வயிற்று வலியோ பல் வலியோ தாங்க முடியல, புரியுங்களா? தாங்க முடியாம வேதனைப்படுறோம், உருள்றோம், எங்க போவது, டாக்டர் பார்க்கதா என்ன, எப்படி இந்த வலி நிவாரணத்திற்கு நம்ம என்ன செய்கிறோம், துடிக்கிறோம், எப்படியாவது வலியை போக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஒரு மனிதன், எப்படிப்பட்ட மனிதன், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 38 வருடமாக வியாதியா இருக்கிறான். புரியுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு அவனுடைய வாழ்நாளில் அவன் பாதி வருடங்களை தாண்டி, ஒருவேளை அவன் 70-75 வருடம் வாழலாம், வாழ்ந்திருந்தா பாதி வருடங்களை அவன் என்ன வியாதியோடையே அவன் கழிச்சிட்டான். புரியுங்களா? அதனால்தான் இங்கே பாருங்க, அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு இயேசு மன இரக்கத்தோடு
ஆண்டவர் செய்தாரு, அந்த தனிப்பட்ட மனிதனை சந்திக்க சென்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய பர்சனல் சேவியர், அதாவது தனிப்பட்ட இரட்சகர் மட்டுமல்ல, அநேக வேளையிலே திரளான கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்று மனதுருக்கினார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் இந்த கண்கள் குருடாக இருந்தாங்க, ஆண்டவர் சுகமாக்கினார். இப்படியாக ஆண்டவர் ஒரு சில கூட்டத்தை 2 பேருக்கு மேலாக இப்படியாக ஆண்டவருக்கு சுகமாக்கினார். ஆனால் தனிப்பட்ட மனிதர்களையும் தேடி கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கி சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தனிப்பட்ட வியாதிகளோடு வாழ்பவருக்கு இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு மனதுருகி அற்புதத்தை செய்து வியாதிகளை ஆண்டவர் குணமாக்கினார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், நிக்கதோமு அவன் நீண்ட நேரம் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அந்த ஞான அறிவில கொஞ்சம் குறைவாக இருந்தது. இயேசு அந்த நிக்கதோமையை தேடி சென்று அவனுடைய அந்த அறிவு குறைவை ஆண்டவர் நிவர்த்தி செய்தார் என்று யோவான் 3ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். யோவான் 4ஆவது அதிகாரத்தில் ஒரு சமாரிய ஸ்திரீ பகலின் வெயிலில் அவளிடத்தில் தனிமையாய் சென்று சமுதாயத்திற்கேற்ற ஒரு நோய் இருந்தது. அதாவது யூதர்கள் சமாரியர் இடத்தில் தண்ணி குடிக்க மாட்டாங்க, அவங்கள தேடி வர மாட்டாங்க, அவங்க தனியாக ஒதுக்கப்பட்டவன் என்று அந்த சமாரியா ஸ்திரீனுடைய அவளுடைய அந்த சன்மார்க்க நோயை கர்த்தர் இயேசு கிறிஸ்து தீர்த்து வைத்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 5ஆவது அதிகாரத்தில் நீண்ட வருடங்களாய் வியாதியா இருந்த ஒரு வியாசனை இயேசு குணமாக்கி அவனை தேடி சென்று கர்த்தர் குணமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையில நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். உங்கள் சொந்த தனிப்பட்ட தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். உங்கள் சொந்த தனிப்பட்ட உங்களுடைய கவலைகள் பாரங்களை யார் கேட்பா, எனக்கு ஆறுதல் யார் கொடுப்பாங்க என்று கவலையோடு இருந்தா, உங்க சொந்த தனிப்பட்ட தேவைகளை விசாரிப்பதற்கென்று உங்கள் சொந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். என் கண்ணீரை யார் பார்ப்பார்? ஆகார் வனாந்திரத்தில் கண்ணீரோடு பிள்ளை சாக போகுது என்னும் பொழுது கர்த்தர் அவள் கண்ணீரை கண்டார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் ஒவ்வொருவரையும் அன்பாக நேசிக்கிறாருங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. மல்கியா 3ஆவது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோமே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எபிரேயர் 13ஆவது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அதை நீ நம்புங்க. ஏன் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகள் சொல்றேன்னா, இந்த இயேசுவை நம்பின ஒருபோதும் கற்று போனதில்லை. இயேசு இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர். என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்களோடு சென்ற பொழுது மனதுருக்கமுள்ள இயேசு கிறிஸ்து மத்தேயு 11ஆவது அதிகாரம் வசனம் 28 படி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன் என்று அந்த வார்த்தையின் மூலம் என்னோடு பேசி என் முழு குடும்பத்தை ரட்சித்து இன்றைக்கு 10 பேர் போதகர்களாக நாங்கள் இருக்கிறோம். காரணம் மனதுருக்கமுள்ள இயேசுவின் அன்பை ருசித்ததுனாலேதான். ஹல்லேலூயா. அதனால் தான் இந்த யோவான் 5ஆவது அதிகாரம் வசனம் 1 முதல் 9 பார்க்கின்ற பொழுது, எருசலேமில் ஒரு பண்டிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எருசலேம் பட்டணத்தில் ஒரு பண்டிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் அந்த பண்டிகையினுடைய சந்தோஷத்துல திளைத்துக் கொண்டிருந்த பொழுது, இந்த எருசலேம் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே பெதஸ்தா என்ற குலத்தண்ட ஒருத்தன் 38 வருடமா வியாதியோடு கூட சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான். இயேசு பாருங்க அறிந்தவர், அவன் ஒருவனை தேடி அந்த பெதஸ்தா குலத்தண்டை செல்கிறார். எல்லாரும் பண்டிகை கொண்டாட்டத்தில் இருக்கின்ற பொழுது என் தேவன் திக்கற்றவர்களை பார்த்தீங்கன்னா கவலையோடு இருக்கிறவர்களை, வியாதி உள்ளவர்களை, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தேவையுள்ளவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார். 38 வருடமாக இருக்கிறவன் நம்பிக்கை இழந்து இருக்கலாம். ஆனால் இயேசு அந்த மனுஷனை தேடி சுகமாக்கும்படியாக பெதஸ்தா குலத்தண்டை சென்றார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் நினைத்து பாருங்க இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க. நமக்கு ஒரு வியாதி ஒரு 2 நாள் கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சுன்னா 2 நாள் இல்லை 1 வாரம் படுத்திருந்தா கூட நம்மளால அது என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு டெங்கு ஃபீவரோ கோவிட் பாருங்க ஒரு வந்துருச்சுன்னா வெளியே எங்க கூட நடமாட முடியலன்னா எப்படியா இருக்கும்? ஏன்னா வேலைக்கு செல்ல முடியாது, வெளியே போய் சாப்பாடு வாங்க முடியாது, என்ன செய்ய முடியாது. ஏன்னா எப்படியாக எல்லாரையும் அரசாங்கம் என்ன செஞ்சாங்க, எல்லாம் வீட்டில் தங்கி இருக்கும்படியாக கட்டளைகள் கொடுக்கப்பட்டு எல்லாரும் தங்கி இருந்தாங்க. அதே போல் பாருங்க எவ்வளவு கஷ்டமாக இருந்தது. ஆனால் சற்று சிந்தித்து பாருங்க, 38 வருடம் நீண்ட நாட்களாக இவன் என்ன செய்யறான், அங்கு
வேதனையோடு கூட அவன் அந்த வியாதியோடு கூட அந்த குளத்தண்டை இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஏன்னா முதல் வருடத்தில் அவன் நம்பியிருப்பான், 2 வருடத்தில் நம்பியிருப்பான். அப்புறம் என்ன அவனுக்கு ஒரு ரொட்டீனாக, அது ஒரு பழக்கமாக 38 வருடங்கள் அவனுக்கு சென்று விட்டது. பாருங்க, இங்கே பார்க்கிறோம். ஏன் அந்த 38 வருடமாக அந்த வியாதிஸ்தன் அங்கே அவன் இருப்பது காரணம், ஒன்று அவனுக்கு உதவி செய்வதற்கு அங்கே ஆள்கள் கிடையாது. புரியுங்களா? ஏன்னா அவன் அங்கே அவனுக்கு ஒரு உதவியற்ற குடும்பத்தாலேயோ உறவு நண்பர்களாலேயோ மற்றவர்களாலேயோ யாரும் அவனுக்கு உதவி செய்வதற்கு அங்கே இல்லை. ஏன்னா அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் எப்பயாவது ஒரு தேவதன் இறங்கி வந்து அந்த குளத்தை அணிச்சுவான், கலக்குவான். அப்பொழுது முதல்ல போகிறவனுக்கு தான், முதல்ல ஃபர்ஸ்ட்ல போகிறவங்களுக்கு தான் முதல்ல யார் இறங்குறானோ அவன் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி அவன் சுகத்தை பெற்றுக்கொள்வான். அதனால இந்த 38 வருட வியாதி உள்ளவன் அவனுக்கு உதவியற்றவனாக அவன் 38 வருடமாக அந்த பெதஸ்தா குளத்தரையே இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு நண்பர்கள் கிடையாது, குடும்பஸ்தர்கள் இல்லை, யாராவது உதவி செய்திருக்காங்க இல்லை, நண்பர்கள் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அந்த தேவதூதன் முதலாக கலக்கின்ற பொழுது நண்பர்கள் இருந்து அவன் தூக்கிட்டு போய் அவனை முதல்ல என்ன செய்யறான், முதல் ஆளாக அங்கே என்ன காத்திருந்து அவனுக்கு அந்த குளத்திலே மூழ்கி அவனை சுகத்தை பெற்றிருக்கலாம். ஏன்னா யாருக்கு நம்பிக்கை இல்லை. வேணா ஏன்னா 1 வருடம் 2 வருடம் 38 வருடமா இருக்கான். ஏன்னா அவனுக்கு நண்பர்கள், அந்த வியாதியோடு இருப்பவனுக்கு யார் நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அதனால எனக்கு ஒருவரும் உதவி செய்வதற்கு இல்லை என்ற ஒரு பெரிய சோகத்தோடு கூட அவன் அங்கே மிகவும் இருதயத்தில் சோகத்தோடு கூட அங்கே உட்கார்ந்து இருந்திருப்பான் என்று நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமில்ல, அவனுக்கு என்ன இல்லை, நம்பிக்கை கிடையாது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் குடும்பத்தில் யாருக்காவது திருமணம், ஏன்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு ஏன்னா வந்து பையனுக்கோ திருமணம் தாமதமாகி கொண்டே போயிருந்தா ஒவ்வொரு வருடம் நமக்கு வருகின்ற பொழுது, புது வருடத்தில் வருகின்ற பொழுது நமக்கு இந்த வருடம் போயிடுச்சு, நமக்கு திருமண பிள்ளைக்கு ஆகவே இல்லையே, வரன் சரியாக வரமாட்டேங்குது, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையே, நல்ல வந்து பெண் கிடைக்க மாட்டேங்குது என்று நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். இருதயத்தை சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். புரியுங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு வேலையை பார்க்குறீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் தடைபடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை இடத்துல ஒரு ப்ரொமோஷன் தடைபடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ப்ரொமோஷனுக்காக காத்து கொண்டே இருக்கிறீங்க, பல வருடங்கள் போய்கொண்டு இருக்கிறதுனா அப்போ என்ன செய்யும், இருதயத்தை சோர்வடைய செய்யக்கூடியதாக அது இருக்கும். அதனால்தான் பார்த்தீங்கன்ற பொழுது 38 வருடமாய் இவன் காத்திருக்கிறான். அவனுக்கு அது என்ன உண்டாக்குறது, சோர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். புரியுங்களா? அதே போல பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு தேசத்திற்கு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறீங்க, அந்த பயணம் தடைபடுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய என்ன இருதயம் சோர்வை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னாக்க இங்கே அவனுக்கு இரக்கம் இல்லை. பார்த்தீங்கன்னாக்க அந்த யாராவது இவனை முதல்ல கொண்டு போய் அங்கே விடலாம் என்று நினைப்பதற்கு யாருமே இரக்கம் பாராட்டவில்லை. புரியுங்களா? அவனை யாரும் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? இந்த 38 வயது உள்ள வியாதி உள்ளவனை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, அவனுக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த 38 வயதுல ஏன்னா அந்த வியாதி உள்ளவன் பெதஸ்தா என்ற இடத்துல இருக்கிறான். பாருங்க, பெதஸ்தா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். பெதஸ்தா என்பதற்கு இரக்கத்தின் வீடு. இரக்கத்தின் வீட்டு இடத்துல பெதஸ்தா என்ற குளத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் என்ன, அவனுக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு யாரும் அவனுக்கு அங்க இல்லை. பேர் என்னது? பெதஸ்தா, இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். ஆனால் அவனை மனமிறங்கி அவனுக்கு இரக்கம் பாராட்டி அவனை போய் முதல்ல கொண்டு போய் யாராவது தண்ணியில தேவதூதன் கலக்கின்ற பொழுது அவனை மூழ்க செய்வதற்கு யாரும் இரக்கம் பாராட்டவில்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் முதல்ல இறங்குறவனுக்கு தான் இரக்கம். புரியுங்களா? ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், தயவுள்ளவர், கிருபையுள்ளவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரக்கத்தின் தகப்பனாக நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மனமிறங்கி அந்த பெதஸ்தா குளத்தண்டைக்கு செல்கிறார் அவனை குணமாக்கும்படியாக. புரியுங்களா? அது பேர் என்ன பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து இருந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா பெதஸ்தா குளத்தண்டை எங்க ஆட்டு வாசல்
அருகே இருந்த பெதஸ்தா குளம். யோவான் 5வது அதிகாரம் வசனம் 2 பாருங்க. பெதஸ்தா குளம் எங்க இருக்கிறதாம்? எபிரேய பாஷையில ஆட்டு வாசலிலேயே இருக்கிறது. புரியுங்களா? ஆட்டு வாசலின் நண்டு. ஏனென்றால் இஸ்ரேல் தேசத்தில் பலியிடுவதற்கு பல அவங்களுக்கு வாசல் இருக்கும். அதில் இது ஒரு ஆட்டு வாசல். இந்த ஆடுகளை எல்லாம் பலியிட கொண்டு வர்றவங்க இந்த வாசல் வழியாக வருவாங்க. வந்து அந்த தேவாலயத்தில் அந்த ஆட்டை அந்த பெதஸ்தா குளத்தில் உள்ள கழுவி அந்த ஆட்டை போய் அங்கே பலியிடுவாங்க. அந்த ஆட்டு வாசலண்டே இருக்கக்கூடிய அந்த குளத்தண்டை அவன் இருந்தான். பாருங்களேன், ஆடு என்று பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 9வது அதிகாரம் 22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கின்ற பொழுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இங்கே பெதஸ்தா குளத்தண்ட அந்த ஆட்டு வாசலையே உட்கார்ந்து இருக்கிறான். யார் உட்கார்ந்து இருக்கிறார்? இந்த 38 வருட வியாதி உள்ள மனிதன். அவரை தேடி யார் செல்றா? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து அவனை சுஸ்தமாக்கும்படியாக அங்கே செல்கிறார். அதுதான் யோவான் 1வது அதிகாரம் வசனம் 29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டி சொன்னான். ஹல்லேலூயா! இந்த முழு மனுக்குலத்துடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி யாரா? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி பிடிப்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அதை பலியிடுவாங்க. ஒரு வருடத்திற்கு அங்கே பாவ மன்னிப்பு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வருகின்ற பொழுது இயேசு சிலுவையிலே முழு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு ஜனங்கள், எல்லா உலகத்தில் ஜனங்களுக்காக இயேசு ஒரே தரம் அவராக பலியானார். அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருந்த தேவ ஆட்டுக்குட்டி. அந்த இயேசு கிறிஸ்து ஆட்டு வாசலில் வியாதியோடு இருந்த இந்த 38 வயது வியாசனை நினைச்சாரு தேடி செல்கிறார். சென்று அவனிடத்தில் என்ன செய்கிறாரு? அவனை குணமாக்கும்படியாக கேட்கிறார் இயேசு. வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53வது அதிகாரம் வசனம் 4-5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவென்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா! பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால குணமாகிறோம் என்று இயேசு கிறிஸ்து முன்பாக 700 வருடங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஹல்லேலூயா! அப்ப இயேசு கிறிஸ்து சரீரத்தில் கொடிய சவுக்கினாலே அவர் அடித்தார்கள், வாரினாலே அந்த காயங்கள் எல்லாம் நம்முடைய வியாதிகளை அவர் சுமப்பதற்காக அவர் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எவ்வளவு காயங்கள் பட்டாராம்? 39 காயங்கள் அவர் சரீரத்தில் அது சாட்டை அடினாலே அடித்த பொழுது 39 முறை அவர்கள் அடித்தார்களாம். பாருங்க, சில வருடங்களுக்கு முன்பாக கனடா தேசத்தில் உலகத்தில் இருக்க எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று கூடுனாங்க. ஒவ்வொரு வியாதிக்குள்ள எல்லா டாக்டர்ஸும் ஒன்று கூடி அவங்க ரிசர்ச் பண்ணி இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ வியாதிகள் இருக்குது, எவ்வளோ வியாதிகளுக்கு நாம் மருந்து கண்டுபிடித்திருக்கிறோம் என்று பார்த்து எத்தனை வியாதிகளுக்கு நாம் மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்று அவர்கள் கூட்டத்தில் அலசி அவங்க பேசி முடித்து பார்க்கின்ற பொழுது 39 வியாதிகளுக்கு, அதாவது கேன்சர், அதே போல எய்ட்ஸ், இதே போல 39 வியாதிகளுக்கு மருந்தை இதுவரை கண்டுபிடிக்கவில்லையாம். புரியுங்களா? அப்ப உலகத்தில் இருக்க எல்லா வியாதிகளையும் குணமாக்கி விடலாம், 39 வியாதிகளை குணமாக்க முடியாது. ஏனென்றால் இந்த 39 வியாதிகளும் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் இந்த 39 வியாதிகளும், ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான வியாதிகள் வந்தது, எல்லா வியாதிகளையும் குணமாக்க முடியும். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாருங்க, ஆச்சரியம் பாருங்க. அதனால இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய தழும்புகளால் நீங்க எல்லாம் குணமானீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதாவது குறுகிய நாள் மட்டுமல்ல, நீண்ட நாள் வியாதியோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 38 வருடம் வியாதியோடு கூட நம்பிக்கையற்றவனாய் இருந்த அவனை இயேசு தனி மனிதனை தேடி சென்றார். அவனுடைய வியாதியை கர்த்தர் குணமாக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்களுடைய வியாதி நீண்ட நாள் வியாதியா இல்ல குறுகிய நாள் வியாதியா, அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் என் தேவனால் இயேசு கிறிஸ்துவினாலே
அவருடைய தழும்புகளாலே உங்களை குணமாக்க முடியும். ஏற்கனவே அவர் தழும்புகளால் குணமானீர்கள். அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தை நீங்க நோக்கி பார்க்குங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அந்த வார்த்தையின்படியாக இயேசுவை நோக்கி பாருங்க. அந்த கல்வாரி சிலுவையிலே இந்த காயங்களை நோக்கி பாருங்க. அவர் உங்களை சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் இங்கே பார்க்கிறோம், அந்த பெதஸ்தா குளத்தண்டைக்கு அவர் என்ன செய்றாரு, அந்த இருந்த வியாசனை அவர் தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, 5 மண்டபங்கள் அங்கு இருந்தான். 5 மண்டபங்கள் சொல்கின்ற பொழுது 5 வேதாகங்களை குறித்து சொல்கிறது. 5 இயேசு கிறிஸ்து 5 காயங்கள் ஒரு சரீரத்தில் 5 காயங்கள், 2 பாருங்க, 2 கைகள் 2 கால் என பார்த்துக்கணும். மற்றும் அவருடைய சரீரத்தில் 5 காயங்களை இயேசு என்ன செய்தாரு, பெற்றுக்கொண்டார். காரணம், 5 கண்ட மக்களுக்காக இயேசு சிலுவையில காயங்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டு அந்த 5 பெரு காரியங்கள் மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவம் நீங்குகின்ற பொழுது வியாதி, அதாவது சுகம் நமக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு என்ன செய்தார்னாக்க, அவனிடத்துல என்ன, உன்னுடைய நீ சுகமடைய விரும்புகிறாய் என்று கேட்டு அவர் என்ன செய்கிறாரு, உன்னுடைய வஸ்திரத்தை தூக்கி போட்டு எழுந்து நட என்று அவர் சொல்கிறார். பார்த்தீங்கன்னாக்க அவர் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து, உன்னுடைய வறுமை, உன்னுடைய கவலை, உன்னுடைய வேதனை, உன்னுடைய பாவம், உன்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விடு, உன்னை குணமாக்கக்கூடிய உன் அருகிலே நான் வந்திருக்கிறேன். ஆட்டு வாசல் என்றே உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி, ஆட்டு வாசல் என்றே உட்கார்ந்து இருக்கிற உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய வியாதிகள், பாவங்கள், வறுமைகள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், ஏக்கங்கள் எல்லாம் நான் தீர்க்க போறேன் என்று இயேசு அவனை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நீண்ட நாள் வியாதியோடு இருக்க தேவன் விருப்பப்படல. குறுகிய நாளும் சரி, நீண்ட நாள் வியாதியோடு இருந்த அந்த வியாதி படுக்கையை இயேசு இப்பொழுதே மாற்றி போட விரும்புகிறார். எல்லாவற்றையும் அந்த வியாதி படுக்கையே என்ற தூக்கி போட்டு உங்களை என்ன செய்றாரு, அற்புத சுகத்தை, ஆரோக்கியத்தையும், பாவ மன்னிப்பையும் கர்த்தர் கொடுத்து உங்களை இந்த பூமியில ஜீவனுள்ள சாட்சியாக வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனவே இன்றே நீங்கள் இரக்கத்தை பெற தைரியமாய் கிருபாசன தண்டை கிட்டி சேர்வாயாக என்று எபிரேயர் 4வது அதிகாரம் 14 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நான் திறப்பிலே நிற்கிறேன். கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு இப்பொழுது உங்களை இரக்கங்களால் முடிசூட்ட விரும்புகிறார். அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு மனமிறங்கி வியாதி படுக்கையெல்லாம் கர்த்தர் நீட்டுகிறார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், கேன்சர் வியாதியா, கிட்னி வியாதியா, உச்சந்தலம் உள்ளங்கால் வரை எந்த சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளில் சரீரத்தில் இருக்க எல்லா வியாதிகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கும்படியாய் ரத்தத்தை தெளித்து வியாதியை பாதாளத்தில் போய் கட்டளையிடுகிறேன். சமீபத்திற்கு மேல தூரத்துக்கு தேவனாய் இருக்கிறேன். நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தில் ஆண்டவரே, எல்லா வியாதிகள் நீங்க சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். எல்லா இடுப்பு வலிகள், மூட்டு வலிகள், கை வலி, ஆண்டவர் தோள்பட்ட வலி எல்லாம் நீங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தால் நிரப்புவீராக, வல்லமையால் நிரப்புவீராக. இந்த பிள்ளைகள் உமக்கு என்று சாட்சியாய் இந்த பூமியை தூக்கி நிறுத்துவீராக. ஆண்டவரே, இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வீராக. ஆண்டவர், தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஜீவனுள்ள நாட்கள்லாம் இவர் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. இவர்கள் சாவாமல் பிழைத்திருந்து உடைய கிரியைகளை விளக்கட்டும் ஆண்டவரே. நீரே இவர்களுக்கு சுகமும் பலனும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எல்லா ஜெபங்களையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துகிறார். எங்களுக்கு உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. தேவநாமம் மகிமைப்படும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.